ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் நம்ம ஆறுமுகத்துக்கும் நம்ம பைரவிக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டுங்க, ஒரு டீல் போயிட்டுருக்கு. அப்படி என்னப்பா டீல் அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் சொன்ன வியாபாரிங்க வந்துட்டா நான் சொன்னதை நீ செய்யணும்னு சொல்ல அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்கும் போது இப்போ நான் சொன்ன நீ செய்யன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் நோட்டீஸை கொண்டு போய் நீட்டேன். பார்த்த உடனே ஆஹா பொறிக்கடலைக்கும் பொட்டுக்கடலைக்கும் ஆசைப்பட்டு இப்படி நம்ம பொட்டுன்னு போயிட்டோமேன்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது நம்ம ஆறுமுகத்துக்கு. தம்பி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ என்னம்மா அவனுக்கு சைன் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்ல டிட்டு ஸ்லோ மோஷனில் பிஜிங்க வச்சாங்க. அப்போயே நம்ம யோசிச்சிருக்கணுங்க. கடைசியில் க்ளோஸ்அப்பில் வச்சு கடைசியில் சைனை போடுறாராமா, வாங்கி படித்தா ஐ லவ் யூன்றாங்களாமா. பைரவி ஐ லவ் யூவா, டேய் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி சொல்லுவியான்னு சொல்லிட்டு பெரம்பு எடுத்து அடித்தாங்க பாருங்க. வெரைட்டி அடித்தோடனே ஸ்கூல் மாஸ்டர் ரேஞ்சுக்கு ஏமா பெட்ரூமில் போய் யாராவது பெரம்பு வச்சுக்கிட்டு சுற்றுவாங்களா? இனிமேட்டுக்கு எல்லா பொண்டாட்டி இனிமேலுக்கு இந்த வேலையை தான் பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் பார்த்தா அடியை வாங்கினேன் நம்ம ஆறுமுகம். நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஓடிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. இங்கே இந்த குத்து நடந்தாலுமே அங்கே ஒரு பக்கம் நம்ம சிவாவை அடைஞ்சு அவனு கங்கணம் கட்டி தெரியுறாங்க நம்ம ஸ்னேகா. நல்லா வருவாமா நீ, கடைசியில் நடுங்கிட்டு இருக்காரு நம்ம சிவா. அந்த டைம் பார்த்து பக்கத்தில் வந்து படுக்குது. நல்லா வேலை பார்க்குறேன் நீ, நான் அடுத்த புருஷன் ஓடி போயிடுறீ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விடுறாரு. திட்டி விட்டுட்டு கடைசியில் போர்டை கொண்டு வந்து முன்னாடி மறைச்சி வச்சா நீங்கள் என்ன பண்ணாலும் நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவேன்ற மாதிரி ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. மறுநாள் காலையில் சிந்து வந்து நிற்கிறாங்க. ஏன் சிந்து வந்தேன்னு சொல்ல உன்னை பார்த்துக்க தான் டாக்டரே அப்படின்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்